உன் கணவரை கூட்டிட்டு வாமா, நம்பிக்கையோட போயிட்டு வா. நல்லதே சரிங்க நடக்கும். சாமி, நான் வரேன் சாமி. உட்காருமா. ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ரசம் வச்சுக்கலாம். சரிம்மா. அப்படியே பண்ணிடு. சித்தர் சொன்ன விஷயத்த ஹஸ்பண்ட் சார் கிட்ட எப்படி சொல்றது? வைரம் பத்தின விஷயத்த வெளியே சொன்னா தாராவுக்கு உண்மை தெரிஞ்சிரும். அப்புறம் அந்த வைரத்தை கைப்பத்த திட்டம் போடுவா. அப்படி எதுவும் நடக்க கூடாது. வேற என்ன சொல்லி ஹஸ்பண்ட் சார சித்தர் கிட்ட கூட்டிட்டு போறது? கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். அப்பதான் அந்த வைரம் கையில கிடைக்கும். அந்த வைரம் என் கையில கிடைச்சிட்டா நான் தான் மாறிங்கிற உண்மையை அவர்கிட்ட சொல்லிடுவேன். என்ன பண்ணலாம்? என்ன சொல்லி அவரை கூட்டிட்டு போலாம்? வா துர்கா. என்ன அங்கே நின்னுட்ட? வா. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்துட்டேன். என்ன துர்கா, ஏதோ யோசனையோட பதில் சொல்ற, என்னாச்சு? அது வந்து கோவில்ல ஒரு சித்தரை பார்த்தேன். மாறி இப்படிதான் கோயிலுக்கு போயிட்டு சித்தரை பார்த்துட்டு வருவா. நீயும் மாறி மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்ட. காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போய் சித்தரை பார்த்துட்டு வந்துட்டா இவ மாறி ஆயிட முடியுமா? அதானே, உப்புக்கள் ஒரு நாளும் வைரமாக முடியாது. ஆக முடியாது, ஆக முடியாது. சரிங்க சங்கரபாண்டி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. துர்கா, நீ தயங்குறத பார்த்தா ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுதுமா. சித்தர் ஏதாவது சொன்னாரா? ஆமாமா, வீட்ல நடந்த எல்லாத்தையும் சித்தர்கிட்ட சொல்லி அதுக்கு பரிகாரம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு சித்தர் பரிகாரம் இருக்கு, ஆனா அது உன் வீட்டுக்காரர் வந்துதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. இவ ஏதோ உண்மைய மறைக்கிறா. சித்தர் பரிகாரம் பண்ண எதுக்கு சூர்யாவை கூட்டிட்டு வர சொல்லணும்? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சூர்யா மாமாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்ணணும், அவ்வளவுதானே? அதுக்கே இவ்வளவு யோசிக்கிற? அதானே. சூர்யா, நாளைக்கு நீ துர்காவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துரு. அத்தை, அதுல எதுவும் வேண்டாம். அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த பிரச்சனையும் வராது. இந்த பூஜை பரிகாரம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம்.